ഈ കടലുക്കും ആകാശത്തുക്കും ഇടയിലുള്ള ദൂരം എനിക്കും അവനുക്കും. Hey guys, welcome back சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் இப்போ ரிவ்யூவில் பார்த்த மாதிரியான ஒரு அமேசிங்கான ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு கலர் எஃபெக்டில் எப்படி இந்த மாதிரி ஒரு ரீல்ஸ் வீடியோவை எடிட் பண்ணுறதை இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய விஎன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய விஎன் ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளூ கலரில் ப்ளஸ் ஐக்கானாக இருக்கும். ஸோ இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ டேரெக்டாகவே வந்து நெக்ஸ்ட் பேஜுக்கு மூவ் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜுக்கு மூவ் ஆனதுக்கப்புறம் இங்கே ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் ஒரு ஸ்டேட்டஸ் வீடியோவை எடிட் பண்ணுறதுக்காக டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த ரா வீடியோவை வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த வீடியோவை வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரிஜினல்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே 9:16 அந்த ரேஷியோ இருக்கும். ஸோ நீங்கள் அந்த ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கொடுத்துட்டு இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்த பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாகவே வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து டிஃபால்ட்டாகவே ஆட் ஆகிருக்கும். ஸோ இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் டபுள் கிளிக் பண்ணி டெலிட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணி விட்டுருங்க. டெலிட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இப்போ நீங்கள் ஆட் பண்ணீங்க இல்லையா? ஸோ இந்த வீடியோ வந்து எந்த ரெசல்யூஷன் இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ நீங்கள் உங்களுடைய 2 ஃபிங்கர் வச்சு இந்த மாதிரி வந்து ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க. ஜூம் அவுட் பண்ணிட்டு கரெக்டாக இந்த மாதிரி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்ட பிறகு அகைன் வந்து இந்த ஐக்கான இருக்கும். இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய இந்த பிளாக் ஸ்க்ரீன் இமேஜுக்கான டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஃபிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிக் இருக்கா? அந்த சிங்கிள் டிக்கை கொடுத்துட்டு இந்த இமேஜோட எண்டில் லாங் ப்ரெஸ் பண்ணி வீடியோ டென்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நீங்கள் ஆட் பண்ணீங்க இல்லையா? ஸோ அந்த ரா வீடியோவை இம்போர்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து லைட்டாக வந்து கிளிக் பண்ணி ஜூம் பண்ணி வச்சுருங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஜூம் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு அகைன் இப்போ வந்து நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான கலர் எஃபெக்ட் வந்து எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இப்போ இந்த இடத்துல ஃபில்டர்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு போலரைட்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். இது இருக்கு இல்லையா? ஸோ இதில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த F2 P2ன்னு இருக்கும். ஸோ இந்த P2ன்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதனோட இன்டென்சிட்டி வந்து 100ல் வந்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அதை கொடுக்குறதுக்கு முன்னாடி இங்கே அட்ஜஸ்ட்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய இந்த வேல்யூஸ் எல்லாமே வந்து உங்களுடைய வீடியோக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள். ஸோ பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ ஸோ அந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஷர். ஸோ இப்போ எக்ஸ்போஷர் வந்து நீங்கள் மைனஸில் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ மைனஸில் செட் பண்ணிங்கன்னா ஒரு 20 இல்லை 22 இந்த மாதிரி ரேஞ்சில் வந்து வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் கான்ட்ராஸ்ட். ஸோ கான்ட்ராஸ்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 88 இல்லைனா 82 இந்த மாதிரி வந்து வச்சுட்டு அகைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாச்சுரேஷன் இருக்கும். ஸோ சாச்சுரேஷனுமே வந்து ஒரு 16 இந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விப்ரியன்ஸ்னு இருக்கும். ஸோ அதோட வேல்யூ லைட்டாக வந்து ஒரு 4 இல்லைனா 3 இந்த மாதிரி ரேஞ்சில் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறம் அகைன் வந்து இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பக்கத்தில் வந்து உங்களுக்கு டெம்பரேச்சர்னு இருக்கும். ஸோ அதோட வேல்யூமே உங்களுடைய வீடியோக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மைனஸில் வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம், இல்லை ப்ளஸில் வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். ஸோ உங்களுடைய விருப்பம் தான். அது ப்ளஸில் வச்சாலும் மைனஸில் வச்சாலும் ஒரு 10 இல்லைனா 15 இந்த ரேஞ்சுக்குள்ளே வச்சதுக்கப்புறம் அகைன் இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா HSLன்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் இப்போ உங்களுடைய வீடியோவில் எந்தெந்த கலரில் கொஞ்சம் ஹைலைட்டாக இருக்கோ ஸோ அந்த கலர் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சாச்சுரேஷன் லைட்டாக வந்து ஒரு 10 இல்லைனா 15 வச்சுட்டு அகைன் நீங்கள் லைட்னஸ்னு இருக்கும். ஸோ அதை வந்து இந்த மாதிரி டிக்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதே போலவே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய எல்லா கலருமே நீங்கள் இந்த மாதிரி சாச்சுரேஷன் இன்க்ரீஸ் பண்ணிட்டு லைட்னஸை லைட்டாக வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதே போலவே எல்லா கலருமே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிவிடுங்க. சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அகைன் லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஷேடோன்னு இருக்கும். ஷேடோட வேல்யூ வந்து லைட்டாக வந்து ஒரு 20 இல்லை இந்த மாதிரி வந்து செட் பண்ணிவிடுங்க. செட் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வீடியோ பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வந்து கலர் எஃபெக்ட் ஆட் பண்ணி எடிட் பண்ணி முடிச்சிடுங்க. முடிச்சதுக்கப்புறம் அகைன் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் சிம்பிள் இருக்கும். இந்த டெக்ஸ்ட் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டெக்ஸ்ட்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு ஏதாவது ஹெட்டிங் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து நான் POV டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஐஃபன்லாம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன்.
ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் இதோட கலர் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஆரஞ்சு கலர் வந்து ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் டபுள் எஃப் இருக்கும், அந்த டபுள் எஃப் செலக்ட் பண்ணிங்கன்னா இதிலே வந்து டிஃபால்ட்டாகவே ஒரு சில ஃபாண்ட்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் ஆட் பண்ணக்கூடிய இந்த ஃபாண்ட் ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், ஸோ அந்த ஃபாண்ட்டுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த கலர் வீலை செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே ஷேடோன்னு இருக்கும். ஷேடோட கலர் வந்து பிளாக் கலர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பொசிஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு லைட்டாக வந்து இந்த மாதிரி இந்த இடத்த 10x வந்து செலக்ட் பண்ணிட்டு அந்த ஸ்க்ரீனில் கை வைக்காது இந்த இடத்தையே வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா செட் பண்ணிட்டு டிக் கொடுத்துட்டு அகைன் வந்து இந்த மாதிரி வந்து மேலே மூவ் பண்ணிட்டு போங்க. ஸோ மேலே மூவ் பண்ணிட்டு போயிட்டு கரெக்டாக இந்த இடத்த வச்சுருங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்த வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு அகைன் இப்போ இந்த டெக்ஸ்டோட எண்டில் லாங் ப்ரெஸ் பண்ணி வீடியோ டென்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் அகைன் டெக்ஸ்ட் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டு இன்னொரு டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இன்னொரு டெக்ஸ்ட் லேயர் ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, ஸோ இந்த வீடியோ வந்து எதை பற்றினது, இப்போ நான் ஆட் பண்ணியிருக்கக்கூடிய வீடியோ வந்து லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பை பற்றினது. ஸோ அதனால் நான் வந்து இந்த இடத்த லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் லவ்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் ஏதாவது மோட்டிவேஷனல் ஸ்பீச் ஆட் பண்ணுறீங்க, அப்படின்னா லவ் ஸ்டேட்டஸ் ஆட் பண்ணுறீங்கன்னா எந்த சாங் ஆட் பண்ண போகிறீங்களோ ஸோ அந்த சாங்குக்கு ரெலவெண்ட்டான ஒரு வார்த்தையை வந்து ஒரு வார்த்தை இல்லை ஒரு வாக்கியத்தை வந்து நீங்கள் இந்த இடத்த வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி டைப் பண்ணதுக்கப்புறம் டபுள் எஃப் இருக்குது, அந்த டபுள் எஃப் செலக்ட் பண்ணிட்டு இதில் உங்களுக்கு எந்த ஃபண்ட் பிடிச்சிருக்கோ ஸோ அந்த ஃபண்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் அகைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிக் இருக்கும், அந்த சிங்கிள் டிக்கை கொடுத்துட்டு இந்த டெக்ஸ்டோட எண்டில் லாங் ப்ரெஸ் பண்ணி வீடியோ டென்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் அகைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பொசிஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ பிஓவி வச்சோம் இல்லையா, ஸோ அதுக்கு கீழே எடுத்துகிட்டு போய் வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு அகைன் நீங்கள் எடிட்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போய்ட்டு கலர் வீலை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஷேடோட கலர் வந்து ஒயிட் கலர் வந்து செலக்ட் பண்ணிட்டு இங்கே பிளர் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஒப்பாசிட்டி லெவலை கம்மியாக பண்ணிக்கோங்க. அகைன் இங்கே பார்டர்னு இருக்கும். ஸோ அதோட வேல்யூமே வந்து லைட்டாக வந்து ஒயிட் கலர் வந்து செலக்ட் பண்ணிட்டு இங்கே சைஸ் வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. அகைன் ஒப்பாசிட்டியோட வேல்யூமே டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா லைட்டாக வந்து உங்களுக்கு அந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோ எஃபெக்ட் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி லிரிக்ஸில் க்ளோ எஃபெக்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்ட பிறகு அகைன் வந்து இன்னொரு டெக்ஸ்ட் லேயரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட் லேயர் அகைன் வந்து இப்போ ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு அகைன் ஒரு டெக்ஸ்ட் லேயர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த டெக்ஸ்ட்டில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய சாங்குக்கு ரெலவெண்ட்டாக இருக்கக்கூடிய அந்த எமோஜிஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்து அகைன் இப்போ இந்த டெக்ஸ்டோட எண்டிலுமே லாங் ப்ரெஸ் பண்ணி வீடியோ டென்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் அகைன் பொசிஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ நம்ம ஒரு வாக்கியத்தை வந்து டைப் பண்ணி வச்சுருப்போம், அந்த வாக்கியத்துக்கு கீழே எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு அகைன் வந்து இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த இடம் இருக்குது இல்லையா, ஸோ இந்த இடத்துல அகைன் வந்து டெக்ஸ்ட் லேயர் ஆட் பண்ணிட்டு இதில் உங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோவை எதில் போஸ்ட் பண்ண போகிறீங்களோ ஸோ அதில் உங்களுடைய ஐடி இருக்கும். ஸோ அந்த ஐடி நேம் வந்து இந்த இடத்த வந்து வச்சுக்கோங்க. ஒன் மோர் திங், நீங்கள் ஆட் பண்ணக்கூடிய வீடியோவில் இந்த மாதிரி வந்து நேம் இல்லாத வீடியோவாக பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் டவுன்லோட் பண்ணியிருக்கக்கூடிய வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நேம் இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி நேம்லாம் இல்லாமல் ரா வீடியோவாக வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆடியோ வந்து ஆட் பண்ணல, பிகாஸ் எனக்கு இந்த வீடியோவிலே ஆடியோ இருக்கிறதுனால ஆடியோ வந்து எனக்கு தேவைப்படல. ஸோ அதனால் நான் வந்து ஆடியோவை ஆட் பண்ணல. இதுவே நீங்கள் ஆடியோவை ஆட் பண்ண போகிறீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய வால்யூம் இருக்கு இல்லையா, அந்த வால்யூமை மியூட் பண்ணிவிடுங்க. மியூட் பண்ணிட்டு ஆடியோ சிம்பிளை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எந்த சாங் ஆட் பண்ண போகிறீங்களோ ஸோ அந்த சாங் ஆட் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஓவராலாக எடிட் பண்ணி முடிச்சிடுங்க. முடிச்சதுக்கப்புறம் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ஃபிலிம் பர்ன் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு இது எல்லாத்தையுமே எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறதுன்னா ஆட் பண்ணுறது வந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை டேரெக்டாகவே இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த ஸ்டார்டிங்கில் அந்த எஃபெக்ட் வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடிட் பண்ணக்கூடிய வீடியோ வரும் இல்லையா, ஸோ அந்த மாதிரியே நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய விருப்பம் தான். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து ஆட் பண்ணல, நீங்கள் ஆட் பண்ணுறதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க.